ஆபிரகாம் சாராள் மரித்தபோது ஆதியாகமத்தில் அந்த வசனம் போடப்பட்டிருக்குது. சாராள் மரித்தபோது ஆதியாகமம் 23வது அதிகாரம் அந்த ஒரு இடத்துல ஏத்தின் புத்திரர்கிட்ட கேட்குறார், என் மனைவியை அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு கல்லறை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஏத்தின் புத்திரர் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் மகா பிரபு, உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஆபிரகாம் சொல்வார், இல்லை ஏன்னா விலை கொடுத்து ஒரு இடத்த வாங்கணும்னு சொன்னேன். மக்மேலா அப்படிங்கிற ஒரு குகையை கொடுக்குறாங்க. அப்போ ஏத்தின் புத்திரர் அங்கே வர்றாங்க. ஆபிரகாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நினைக்க ஒரு இடத்துல. அப்போ அந்த மனுஷரை பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆபிரகாம நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபுன்னு சொல்றாங்க. அவ்வளோ உயர்ந்தவராக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஆனா வயதில் மூத்த ஆபிரகாம் எழுந்து வந்தனம் செய்து அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அந்த இடத்தை வாங்குறதுக்கு வந்தனம் அவங்க ஏத்தின் புத்திரர் கொடுக்குறாங்க, விலை கொடுத்து தான் வாங்குறாங்க. எழுந்துன்னு போடப்பட்டிருக்குது. இவர் தான் வயதில் மூத்தவர், இவரை மகா பிரபுவாக சமுதாயம் மதிக்கிறது. இவர் எழுந்திருக்கிறார் வந்தனம் செய்து. நம்ம ஸ்தோத்திரம்னு சொல்றோம். ஒருவேளை அவங்க முறைப்படி எப்படி குனிஞ்சு சொல்வாங்களா தெரியல, வந்தனம் செய்கிறார். நான் யோசிக்கிறேன், கட்டாயம் ஈசாக்கு எங்க தான் இருந்திருப்பாரு, அப்பா கூட தான் நின்றுப்பார். அப்பா எப்படி ரெஸ்பெக்ட் பண்றாரு, இவங்களை எப்படி எழுந்து நின்று எப்படி வணஞ்சு குனிஞ்சு வணங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஈசாக்கு என்ன செய்து கொண்டே இருப்பார், பார்த்து கொண்டே இருப்பார். இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோம். ஐயோ 2 பிள்ளை இருக்கிறான், ரெண்டு இடத்துல வீடு தனித்தனியா வாங்கி கொடுத்துருவோம், பிரச்சனை இல்லாம இருக்குள்ள நம்ம கண்ணுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி எல்லாவற்றையும் செப்பரேட் பண்ணி சொத்துக்களை அவங்களுக்குரிய காரியங்களை ரொம்ப ஞானத்தோடு சேவிங் பண்ணி நம்ம கட்டி கொடுக்குறோம், அவங்களுக்காக சேர்த்து வைக்கிறோம். ஆனால் உண்மையான சொத்து என்னன்னா, அம்மா அப்பாவா நம்ம வாழுகிற வாழ்க்கையிலிருந்து அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடியது தான் மிகப்பெரிய சொத்து. அம்மா அப்பா மற்றவங்ககிட்ட எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுறாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்க, மன்னிக்கிறாங்க, அம்மா சொல்றத அப்பா சொல்றத அம்மா எப்படி கீழ்ப்படுகிறாங்க, எல்லாவற்றையும் நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறார்கள். இதுதான் உங்க லைஃப்ல இன்பில்ட் சொத்தாக அவர்களுக்கு வரப்போகிறது. ஹல்லேலூயா.